சாம்பார் சூப்பரா இருந்துச்சு அண்ணி. காலையிலேயே நல்லா மூக்கு பிடிக்க ஒரு பிடி பிடிச்சிட்டேன் அண்ணி. அண்ணி இன்னைக்கு நீங்க வச்ச சாம்பார் சூப்பரா இருந்துச்சு அண்ணி. காலையிலேயே மூக்கு பிடிக்க ஒரு பிடி பிடிச்சிட்டேன் அண்ணி. கீதா, ருசியா சாப்பிட தெரிஞ்சா மட்டும் பத்தாதுமா. ருசியா சாப்பிட்றதுக்கு குழம்புகள்லாம் எப்படி வைக்கணும்னு கத்துக்கம்மா. அப்பதான் உனக்கு நல்லது. உன் புகுந்த வீட்டுக்கு போனாலும் உன் மாமியாருக்கு உன் வீட்டுக்காருக்கெல்லாம் இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணி போட்டு நல்லா அசத்தலாமா. இந்த அண்ணியை போல நல்ல பேரும் நீ வாங்கலாம். அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் சமையல் கத்துக்கணும் தான் தோணுது. ஆனா அடுப்படிக்கு போனாலே வேர்த்து ஊத்துதா. அதை நினைச்சாலே எனக்கு சமையல் கத்துக்கவே பிடிக்கல அண்ணி. அடுப்படிக்கு போனாலே வேர்க்கும், அதனால சமையல் கத்துக்க மாட்டியா? ஐயோ, இந்த அம்மா எப்ப வந்துச்சுனே தெரியலையே. இனி என்னைய வசவா வந்து தொலைக்குமே. அம்மா காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டியாம்மா? உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா? இப்போ என்னடி உன்னைய திட்டாங்க? நீ தான் சமையல் பண்ண போனா வேர்த்து உலகும், அதனாலே நான் சமையலே கற்றுக்க மாட்டேன்னு உங்கள் அண்ணிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தாண்டி வந்தேன். ஏம்மா நீ சொல்கிறது போலலாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மாவே எனக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றும். ஆனாலும் பரவாயில்ல அண்ணி, நான் அடுப்படிக்கு வந்து உங்ககிட்ட சமையல் கற்றுக்கிறேன். எனக்கு நீங்கள் எப்படியாவது சமையல் கற்றுக் கொடுங்க அண்ணின்னு அண்ணிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை நீ ஒன்று ரெண்டாக கேட்டுட்டு வந்து என்னைய வையிற காலையிலேயும். ஆத்தாடி, ஒரு நிமிஷத்துல இப்படியே பேசின பேச்சையே மாத்திவிட்டாளே. என் மகள்ல அப்புறம் என்ன போல தானே இருப்பா. அண்ணி என்ன அண்ணி வாய் ஆணு புலந்த மணிக்கிறீங்க? அண்ணி உங்ககிட்ட எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க அண்ணி தானே நான் கேட்டேன். எனக்கு வேர்த்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது சமையல் கத்துக்கிறேன் தானே உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே பாருங்க அண்ணி இந்த அம்மாவை எப்படி வந்து என்னை திட்டுதுன்னு பாருங்க அண்ணி. அத்தை, மருமகளே, என் மகா பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். பாரு என்கிட்ட எப்படி சமாளிக்கிறான்னு பாரு. மருமகளே, எப்படியாவது என் மகளுக்கு கொஞ்சம் சமைக்க கத்து கொடுத்துருமா. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. யாம் இருக்க பயமேன். இந்த சின்ன பொண்ணு இருக்க உங்களுக்கு எதுக்குத்த கவலை? நான் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மகளுக்கு சமையல் கத்து கொடுத்துறேன் அத்தை. சரிம்மா சின்ன பொண்ணு, இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குமா. ஹலோ, இங்கிட்ட சின்ன பொண்ணு, அங்கிட்ட யாரு? அடியே நான் தாண்டி எருமை. எருமையா? அது யாருங்க எருமை? அடியே நான் தாண்டி வினோ பேசுறேன். அப்படி சொல்லுடி வீணோ. இல்லைன்னா ஃபோன்ல பேசுறது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏ சின்ன பொண்ணு, உன் ஃபோனில் தான் என் ஃபோன் நம்பரை நல்ல பேரோட ஏற்றி வச்சிருக்கேல்லடி. அப்புறம் என்னடி நான் ஃபோன் போட்ட உடனே யார் ஃபோன் போடுறான்னு உனக்கு தெரியாமல் எப்படி போகும்? வீணோ, சும்மா ஃபன் பண்ணண்டி, கோச்சுக்கிறாதடி. சரி, என்ன விஷயமா ஃபோன் போட்ட அதை சொல்லு. எருமை எருமை, அதை எங்கடி சொல்ல விட்ட? என்னைய ஃபோன் போட்ட உடனே என்னைய டென்ஷன் ஆக்கி விட்டேடி. கோச்சுக்கிறாத. இப்ப எதுக்கு ஃபோன் போட்ட அதை சொல்லு. அது ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு. சரி, ஒண்ணும் இல்லைன்னா வச்சிரு போன, நானும் வச்சிடுறேன். உனக்கு என்னாச்சுடி? மறைகிற கலந்து போச்சா? நான் சொல்ல வந்ததையே சொல்ல விட மாட்டேற. அப்ப சொல்லு. அப்பா இவகிட்ட பேசங்களையும் என் தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். அன்னைக்கிளியக்கா இருக்காங்களடி, அன்னைக்கிளியக்காவோட அண்ணியும் அம்மாவும் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராங்களாம். அவங்க வந்து தீபாவுக்கு சேரி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னைக்கு கடைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால அன்னைக்கிளியக்கா நம்ம 3 பேரையும் சேர்த்து கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அதை நேத்தே உன்கிட்ட ஃபோன் போட்டு சொல்ல சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன்டி. நீ வர முடியுமாடி? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வினோ, நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்டி. இருந்தாலும் இந்த எங்க அத்தை பக்கத்துல நிக்கிறாங்க, ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு சொல்றேன்டி. சரி என்னன்னு கேட்டு சொல்லு. அத்தை, அன்னைக்கிளியக்கா ஜவுளி எடுக்க கடைக்கு கூப்பிட்டுருக்காங்க அத்தை. நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அத்தை. போயிட்டு வரட்டுமா அத்தை? சரிம்மா சின்ன பொண்ணு, போயிட்டு வாமா. இன்னைக்கு அவங்க வீட்டு விசேஷத்தை நம்ம எடுத்து செஞ்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னாலும் அவங்களும் வந்து எடுத்து செய்வாங்க. தாராளமாக கூட போயிட்டு வா. அத்தை, மதியான சாப்பாடையும் நான் செஞ்சு வச்சுட்டேன் அத்தை. பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல அத்தை. பசிச்சா மட்டும் நீங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுங்க அத்தை. நான் கடைக்கு கூட போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அண்ணி எந்த வேலையை நீங்க பம்பரமா செஞ்சு முடிச்சிடுறீங்க அண்ணி. கொஞ்சம் எனக்கும் கற்றுக் கொடுங்க அண்ணி. கீதா, வேலை செய்யும் போத கடமைக்குன்னு செய்யக்கூடாதுமா. ரொம்ப சலிப்பாகவும் செய்யக்கூடாது. யாருக்கு நம்ம வேலை பார்க்குறோம்? நம்ம வீட்டுக்காருக்கு, நம்ம மாமியாருக்கு, நம்ம நாத்தனாருக்கு தானே வேலை பார்க்குறோம். அப்படின்னு அன்போடு நம்ம செய்யும் போது அந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு பெருசாக தோணாது. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் செய்கிற சமையலுமேவும் நல்லா ருசியாக வருமா. என்ன உறவுகளே, நான் சொல்கிறது சரிதானே? நான் சொல்கிறது சரியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஐயோ, நான் ரொம்ப நேரமா உங்ககிட்டயும் அத்தைகிட்டையும் பேசிட்டு இருக்கேன். லைன்ல ஒருத்தி இருக்கா, அவளை நான் மறந்துட்டேன். அடியே வினோ. எருமை எருமை, எப்போ பார்த்தாலும் இப்படித்தாண்டி நீ செய்வ. இடியே, நீ வர்றையா வரலையாடியே? உங்கள் அத்தை என்ன சொன்னாங்க? வினோ, அத்தை போக சொல்லிட்டாங்க. நானும் வரேன்டி வினோ. நீங்க கடைக்கு எப்போ போகணும்னு ஃபோன் மட்டும் போட்டுருங்க. நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். அப்படியே வந்துடுறேன்டி. சின்ன பொண்ணு, அப்படியே வனசாக்காட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுறியா சின்ன பொண்ணு? ஆகட்டும் ஆகட்டும், கூப்பிட்டு வந்துடுறேன்டி. நீ இப்ப போனை வையிடி. இவன் மெண்டல் போல நடிக்கிறாளா இல்லை மெண்டல் தானா? ஒன்றுமே புரியல. ஹலோ ஹலோ, போனை வச்சுட்டாவல. அத்தை, நான் போய் இப்பயே குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன் த. அப்பதான் அவங்க எப்போ ஃபோன் போட்டாலும் கிளம்பி போறதுக்கு தோதா இருக்கும் த. நான் போய் குளிக்கிறேன் த. சரிம்மா, நீ போய் குளி. என்னாச்சு இவளுக்கு? என்னம்மா கீதா? அண்ணே, உங்க கூட என்னையும் கடைக்கு கூட்டி போங்க அண்ணே. நீங்க இல்லாம நான் வீட்ல இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கு அண்ணே. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணே. அண்ணே, என்னையும் கூட்டி போங்க அண்ணே. கீதா, எதுனாலும் என்கிட்ட கேட்காதம்மா, அத்தைகிட்ட கேளு. அத்தை உன்னைய கூட்டு போக சொன்னா நான் கூட்டு போறேன். அம்மா, நான் அண்ணி கூட கடைக்கு போயிட்டு வரேன்மா. ப்ளீஸ்மா. மருமகளே, அவ தான் வீட்ல இருந்தா போர் அடிக்குன்னு சொல்றாள. பின்ன என்ன மருமகளே, அவளையும் சேர்த்து கூட்டி போயிட்டு வா. சரிங்க அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட்டு போயிட்டு வரேன். கீதா, நீயும் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுமா? சரிங்க அண்ணி. அம்மா அம்மா. என்னடி இழுக்கிற? அம்மா, எனக்கும் ஒரே ஒரு சேலை மட்டும் எடுத்துக்கிறேம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. நினைச்சேன்டி நீ கடைக்கு அவ கூட போறேன்னு சொன்ன உடனே என்னடா இன்னும் கேட்காம இருக்கிறாளேன்னு நினைச்சேன். இந்த கேட்டுட்டீல. சரி சரி, நீயும் ஒரு சேலை எடுத்துக்கோ, மருமகளும் ஒரு சேலை எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துக்கங்க. அத்தை, எனக்கு எதுக்குத்த சேலை? ஏற்கனவே என் பிறந்த நாளைக்கு வாங்கின சேலையவே நான் கெட்டாம தாத்த வச்சிருக்கேன். அதையே நான் கெட்டிக்கிறேன் த. எனக்கு சேலை வேணாம் த. கீதாவுக்கு மட்டும் எடுத்தா போதும் த. சின்ன பொண்ணு, உன்னை போல ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? எல்லாரும் நாத்தனாக்காரி மேலே அப்படி ஒரு போட்டி போடுவாங்க. நீ என்னடானா அவளுக்கு சேலை எடுத்து கொடுங்க, எனக்கு சேலை வேளான்னு எப்படி பெருந்தன்மையாக பேசுகிறம்மா. ஆனாலும் எனக்கு நீயும் ஒன்று தான், அவளும் ஒன்று தான். அதனால 2 பேரும் ஆளுக்கு ஒரு சேலையை எடுத்துட்டு வாங்க. சரியாம்மா? சரிங்க அத்தை, உங்கள் விருப்பமே எனது விருப்பம். சரி சரி, 2 பேரும் பேசிக்கிட்டே இல்லாமல் சடக்குன்னு போய் குளிச்சுட்டு கிளம்புங்க. அம்மா தான் அம்மா தான். அண்ணே, அதான் அம்மா தான் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துக்கிற சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புங்க அண்ணே. ஓகே நாத்னாரே. அன்னைக்கிலே கடைக்கு கிளம்பியாச்சாம்மா? கிளம்பியாச்சு மாமா. அன்னைக்கிலே ஆனந்தையும் அத்தையும் எங்கம்மா? ஆமாம், அண்ணி தீபா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா. அவட்ட என்ன மாதிரி சேலை வேணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை விடுங்க மாமா. அதுலேயும் எங்கள் அம்மா இருக்கே, எங்கள் அம்மா பேத்தியால விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை மாமா. அப்படியா அன்னைக்கிலே? அன்னைக்கிலே, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதம்மா. மாமா, நான் எதுக்கு தப்பாக நினச்சிக்கிற போகிறேன்? சொல்லுங்க மாமா. அன்னைக்கிலே, கடைக்கு உங்கள் அண்ணி கூட போகிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் அவங்கக்கிட்ட போய் இந்த பாத்திரம் வேணும், அந்த பாத்திரம் வேணும், இந்த சேலை வேணும், அந்த சேலை வேணும்னு எதுவுமே நீ கேட்டு வாங்கக்கூடாதுமா. அவங்க எதை எடுத்து கொடுக்குறாங்களோ அதை சரின்னு வாங்கிக்கம்மா. சரிங்க மாமா, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். மாமா, என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற நீங்களே இப்படி பேசுகிறீங்களே மாமா. இதை நினச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கிலே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா. எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேம்மா. நீ தப்பாக நினச்சிக்கிறாதம்மா. போங்க மாமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாதா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறது. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு போலையே. அன்னைக்கிலே, கோச்சிக்கிறாதம்மா. அன்னைக்கிலே, மாமா சொன்னது தப்புனா மாமாவை மன்னிச்சுக்குமா. அன்னைக்கிலே, நீங்கள் கடைக்கு போகும்போது மல்லிகாவும் கூட வரேன்னு சொல்லியிருக்காமா. அவளையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு வந்துருங்க. அவளும் கொஞ்சம் துணிமணி ஜாமான் சட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்கா. அவளையும் மறக்காமல் கூப்பிட்டு போயிட்டு வந்துருங்கம்மா. சரிங்கத்தா. அன்னைக்கிலேக்கா, கடைக்கு கிளம்பிட்டீங்களாக்கா? வினோ, கிளம்பியாச்சுமா. எங்கம்மா சின்ன பொண்ணையும் மனசாவையும் காணோம்? அக்கா, இந்த இப்போ வந்துடுவாங்க அக்கா. அக்கா, மாரிபத்தண்ணை வீட்டில் 2 ஆட்டோ இருக்குக்கா. அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டுமாக்கா, அதுலேயே போயிடலாமாக்கா? இன்னும் ஆட்டோலாம் வேணாமா, அண்ணி காரில் தான் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே கார்லேயே போயிடலாம். வரும்போது நம்மளுக்கு தோது எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கலாமா? அப்படின்னா சரிங்கக்கா. அத்தை, கடைக்கு நீங்களும் வரீங்களா? இல்லைம்மா வினோ, என்னால் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் அலைஞ்சு செஞ்சு வர முடியாது. மல்லிகா மட்டும் வராமல் அவளையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. அண்ணி, அம்மா வாங்கம்மா, நேரம் ஆயிடுச்சு, கடைக்கு கிளம்பலாம். மல்லிகா, நீயும் வாமா.
மல்லிகா, உங்க அண்ணி கடைக்கு கிளம்பிட்டாங்க போலமா, கூப்பிட்டுட்டாங்க, பார்த்து போயிட்டு வாமா. என்னங்க, என் மருமகளுக்கு எவ்வளோ காசுக்குள்ளங்க சேலை எடுக்கணும், அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. மல்லிகா, இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? உன் மனசுக்கு எந்த சேலை எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துட்டு வாமா. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத. மல்லிகா, அதான் உங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, சபைக்கு நிறைவா செய்யணும்ட்டு. நீ காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நல்ல சிலையா எடுத்துக்கோமா. சபைக்கு வைக்கும் போது நல்ல நிறைவா இருக்கணும். மல்லிகா, அப்படியே பீரோல்ல என்னோட ஏடிஎம் கார்டு இருக்குது, மறக்காம எடுத்துட்டு போயிருமா. சரிங்க, அப்போனா நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. அம்மா நானும் கூட வரேம்மா. அம்மா உங்க கூட நானும் கடைக்கு வரேம்மா. ஏங்க இவன் என்னங்க சின்ன பிள்ளை போல நானும் வரேன்னு சொல்கிறேன். விக்கி, இவங்க கூடயா கடைக்கு போறேன்னு சொல்ற? விக்கி, இவங்க கூட கடைக்கு போனேன்னா 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகும்டா. உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா? அப்பா நீங்கள் வேறு எதையாவது பேசாதீங்கப்பா. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அம்மா கூட போயே தீருவேன். அம்மா நானும் கூட வருவேம்மா. மல்லிகா, இவன் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாமா. என் அனுபவத்தை அவன்கிட்ட சொன்னேன், அவனுக்கு புரியல. என்ன செய்ய, அவன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சரிம்மா மல்லிகா, அவன் தான் வரேன்னு ஆசைப்படுறாளா, அவனையும் கூட்டு போயிட்டு வந்துருமா. என்னங்க நீங்களும் இவனை கூட்டு போன்னு சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள்? சரி விக்கி, வா போயிட்டு வந்துடலாம். அப்பா இப்போதான் உசுரே வந்தது போல இருக்கு. என் தீபாவுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் சேலை வாங்கணும். அதை அவள் கட்டணும். அவள் கட்டும் போது அந்த சேலையில் எவ்வளோ அழகாக இருக்கான்னு நான் பார்த்து ரசிக்கணும். ஏய் விக்கி, அதான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டுலடா, தலையை கவுந்துக்கிட்டு என்னத்தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாடா போவோம். சரிங்கம்மா, வாங்க போகலாம். ஏக்கா அன்னைக்கிலியக்கா, இன்னும் எவ்வளோ நேரம்க்கா இப்படியே போகிறது? என் கால் வலிக்குதுக்கா. நீங்களும் நல்லா உட்காந்துக்கிட்டீங்க ஆளுக்கு முன்னாடி ஏறி. நான் என் காலை பாருங்க, 4 மடிச்சு போட்டு உட்காந்துருக்கேன்க்கா. ஏக்கா கால் ரொம்ப வலிக்குதுக்கா. அடி எருமை, நீ என்னைய போட்டுல அமுக்கி எடுத்துக்கிட்டு வர்ற. நீ என்னமோ மற்றவங்கள ஜாலியாக உட்காந்து வரீங்கள சொல்கிற. இந்த பாரடி வினோ, தேவையில்லாமல் ஏதாவது பேசினா இருக்கிற கடுப்பில் உன் மூஞ்சியை லபக்குன்னு ஒரு கடி கடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. ஐயோ, இந்த லூசு மெண்டல் பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருவா. நமக்கு எதுக்கு வம்பு? சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. கூட்டத்தில் அதெல்லாம் பார்க்க முடியுமா? நீ நல்லா என் மடியிலேயே கூட ஏறி உட்காந்து வா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுதானே பார்த்தேன், அந்த பையன் இருக்கட்டும். ஏக்கா அன்னைக்கிலேக்கா, ஏக்கா ரொம்ப போர் அடிக்குதுக்கா. ஏக்கா நீ தான் பாட்டு சூப்பராக பாடுவீல்லக்கா, ஒரு பாட்டு எடுத்து விடுக்கா, அப்படியே கேட்டுக்கிட்டே ஜாலியாக போகலாம். அடி இவ வருத்தி பேசாம வாடி வனஜா, மூச்சு விட்றதுக்கே சிரமமா இருக்கு. அவளுக்கு உட்கார முடியாம சிரமப்பட்டு வரோம், இவ பாட்டு பாட சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கிலேக்கா வனசாக்கா சொல்றது போலதான்க்கா. ஏக்கா ஒரு பாட்டு படிங்கக்கா, நீங்க தான் சூப்பரா பாட்டு படிப்பீங்களக்கா. ஏக்கா டைம் போறதே தெரியாதுக்கா, சீக்கிரமா கடைக்கு போயிடலாம்க்கா. ஏக்கா அன்னைக்கிலேக்கா பாட்டு படிங்கக்கா, ஒரு பாட்டு. இந்த தங்கச்சிக்காண்டி ஒரு பாட்டு எடுத்து விடுங்கக்கா. அடி சின்ன பொண்ணு, நீயும் சொல்லுடி. அன்னைக்கிலேக்கா அவ பாட்டு பாட சொல்லடி. அன்னைக்கிலே அதான் பிள்ளைகள்லாம் ஆசைப்படுறாங்கல்லம்மா, ஒரு பாட்டு படிமா. அன்னைக்கிலியக்கா, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, ஒரு பாட்டை எடுத்து விடுக்கா. அன்னைக்கிலே நீ பாட்டு படிங்க நீ. நான் இது வரைக்கும் நீங்க பாட்டு படிச்சு கேட்டதே இல்ல நீ. ஆசையா இருக்கா நீ, பாட்டு படிங்க நீ. அன்னைக்கிலியக்கா, என் நாத்தனாரே சொல்லிட்டா, பாட்டை எடுத்து விடுக்கா, ஒரு பாட்டை. ரொம்ப கிராக்கி பண்ணாதாக்கா. சரிம்மா. ஏன் அன்னைக்கிலியக்கா, பாட்டு படினா என்னத்தக்கா முக்கிக்கிட்டு இருக்க? என்னக்கா காலையில நீ கக்குசு போகலையா? இப்போ உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்க. ஏக்கா இது காருக்கா? சின்ன பொண்ணு, அக்காட்ட என்னடி பேசுற? அறிவியே இல்லையாடி உனக்கு கொஞ்சம் கூட? சும்மா அக்காவை கலாய்ச்சேன்டி. அந்த மனசாக்கா தான் போர் அடிக்குதுன்னு சொல்லிச்சுல, அதுக்கு தான் சும்மா அன்னைக்கிலியக்காவை கலாய்ச்சேன். நீ திரும்ப மாட்டடி. எங்க எப்படி பேசுறேன்னே உனக்கு தெரியலடி சில நேரங்கள்ல. வினோ, அப்பதையே நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து பேசு, பக்கத்துல தான் இருக்கு உன் மூஞ்சி. சரிடி, மூஞ்சி கொஞ்சம் திருப்பி உட்காரடி, பயமா இருக்கு. அன்னைக்கிலேக்கா பாட்டை எடுத்து விடுக்கா. இருடி, அதான் யோசிக்கிறேன்டி என்ன பாட்டு படிக்கலான்னு. சரி சரி, யோசித்துட்டு சட்டுப்பட்டுன்னு பாட்டை எடுத்து விடுக்கா. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஏக்கா அன்னைக்கிலியக்கா, என்னக்கா பாட்டு பாடுஞ்சோன்னா இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்க? அடி சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடி. எப்பயுமே பாரு, கல்யாண வீடுனாலும் சரி, காது குத்து வீடு, மற்ற எந்த விசேஷம்னாலும் சரி, ரேடியோ கட்டின உடனே ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாட்டு போடுறாங்க? பக்தி பாட்டு தானே போடுறாங்க. அப்போ நம்ம ட்ராவலில் போகிறோம்,
ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாடணும்? பக்தி பாட்டு தானே பாடணும். அதுக்கப்புறம் தாண்டி மற்ற பாட்டுலாம் பாடணும். உனக்கு ஒன்றும் புரியாதுடி, நீ ஒரு கூறு கட்டபடி. சின்ன பொண்ணு, அக்கா விவரமா தாண்டி பக்தி பாட்டு பாடி இருக்குது. எங்கேயாவது ஒரு விசேஷம்னு நம்ம வண்டி பிடிச்சி போறோன்னு வச்சுக்கோ. அப்போ வண்டியில எல்லாரும் ஏறி உட்காந்த உடனே எல்லாரும் டிரைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பக்தி பாட்டு போடு விடுங்க, அதுக்கப்புறமா மற்ற பாட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அக்கா அன்னைக்கு ஏறி உட்காந்து இவ்வளோ நேரம் ஆயும் டிரைவர் பாட்டு போடல, அதனால அக்காவே ஒரு சூப்பரான பக்தி பாட்டு பாடிடுச்சு. அக்கா சூப்பர்க்கா. அடுத்து நல்ல நல்ல பாட்டா எடுத்து விடுக்கா, நாங்கள் கேட்க ரெடியா இருக்கோங்க்கா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, நான் சொல்றது சரியா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மனசாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம போறப்ப ஒரு வண்டி பிடிச்சு போறோம்னா 4 டயர் கடியில் 4 எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காந்தா பிறகு டிரைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போடுற பாட்டு பக்தி பாட்டு தான் போட சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற பாட்டு ஆட்டம் பாட்டன்னு கொண்டாடிக்கிட்டே போவாங்க்கா. மனசாக்கா, நீங்க சொல்றது சரிதான்க்கா. அன்னைக்கிலேக்கா அதான் பக்தி பாட்டை பாடி முடிச்சிட்டே இல்லை, ஒரு சூப்பரான பாட்டு எடுத்து விடுக்கா. சரிம்மா. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. அக்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா, இன்னொரு பாட்டையும் அப்படியே எடுத்து விடுக்கா. பூங்காற்று விரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. அன்னைக்கிலேக்கா நல்லா தானக்கா பாடிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ளேயும் சோக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். ஏக்கா அடி தூள் கலப்பாப்புல சூப்பரான பாட்டா எடுத்து விடுக்கா. ஏன் மனசாக்கா, நீ ஒரு பாட்டு கூட படிக்க மாட்டற, படிக்கிற ஆளையும் அப்படி படிக்கிற இப்படி படிக்கிறேன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க நீ ஒரு பாட்டு படி பார்ப்போம். ஏய் சின்ன பொண்ணு, நான் ஒரு பாட்டு படிச்சா நீயும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு படிக்கணும். அதுக்கு சரின்னு சொல்லு, நான் பாட்டு படிக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும் தும். மனசாக்கா, அதான் சின்ன பொண்ணு படிக்கிறேன்னு சொல்லிட்டால, நீங்க எடுத்து விடுங்கக்கா உங்க பாட்டை. என்ன மனசாக்கா, தொண்டையில கீச் கீச்சா? விக்ஸ் மாத்திரை எதுவும் வேணுமா? சின்ன பொண்ணு குரல சரி பண்ணண்டி, இப்ப படிக்கிறேன் பாரு அக்கா பாட்ட. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கி திக்கு நெஞ்சில் தில்லானா, ஹே மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மனசக்கா சூப்பரா பாடுறீங்கக்கா. ஏக்கா ஏக்கா இன்னொரு பாட்டு பாடுங்கக்கா. அப்படியாடி, என் குரல் அவ்வளோ இனிமையா இருக்காடி. சரிடி வீணா, உனக்காண்டி இன்னொரு பாட்டு பாடுறேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டு என்ன மயக்கும் 1000 வாட்ச் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. போடு டன் டன் டான் டன் டன் டான் டன் டன் டான் டன். ஏக்கா மனசாக்கா, நான் மியூசிக்கை கொடுக்குறேன்க்கா, நீ பாடுக்கா அடுத்து. சரிடி சின்ன பொண்ணு, சூப்பரடி சூப்பரடி சின்ன பொண்ணு. அப்படியே நீ பிக்கப் பண்ணிட்டு வா, அக்கா பாடுறேன் குறைய. ஆகட்டும்க்கா ஆகட்டும்க்கா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டு என்ன மயக்கும் 1000 வாட்ச் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அசத்து கருப்பு தான். மனசாக்கா தூள் கிளப்பிட்டீங்கக்கா, சூப்பரா பாடுறீங்கக்கா. ஏ சின்ன பொண்ணு, ஆடுறத நிப்பாட்டிட்டு நீ ஒரு பாட்டு பாடுறீ. அடியே வினோ, ஆடுறத நுப்பாத்த மாட்டடி, பாட்டு வேணா ஆடிக்கிட்டே பாடுறேன் கேளு. அடியே சின்ன பொண்ணு, ஆடிக்கிட்டே என் கண்ணில் குத்திராதடி, அங்க தள்ளி நின்று ஆடுறீ. ஏக்கா கூட்டத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கா, அப்படி இப்படி நீ சொல்லாதக்கா. அண்ணே நீங்க பாட்டு எடுத்து விடுங்க அண்ணே. இந்த போறப்பு தான் நல்ல ருசித்து சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சுத்தான் மன உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லிய, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலும் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்ல ருசித்து சாப்பிட கிடைச்சது. அடி சின்ன பொண்ணு,
பாட்டு பாட சொன்னாலும் கூட அந்த தின்றதை பத்தி தான் பாடுற. ஆ? எனக்கும் வயிறு இருக்குல்ல, எனக்கும் பசிக்கும்ல. அத்தை நீங்க எல்லாரும் சூப்பரா பாடுறீங்க அத்தை. தம்பி, நாங்க நல்லா பாடுறோன்னு நீ எஸ்கப் ஆயிடலாம்னு நினைச்சிடாத, நீயும் ஒரு பாட்டை பாடு. அத்தை எனக்கு பாட்டு படிக்கலாம் வராது அத்தை, ஆளை விட்டுருங்க அத்தை. தம்பி அவன் பாட சொல்றானே பயந்துடாதீங்க, சும்மா அவளை கேலி பண்றா தம்பி. அம்மாடியோ நீங்க எல்லாரும் சூப்பரால பாடுறீங்க. எல்லாரும் போய் மேடையில பாட்டு கச்சேரியே பண்ணலாம், அந்த அளவுக்கு எல்லாரும் சூப்பரால பாடுறீங்க. அம்மா நீங்க வேற எதையா சொல்லாதீங்கம்மா. அன்னைக்கிளி அக்கா, அம்மா சொன்ன பிறகு நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். என் நாத்தனார் கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பாட்டு கச்சேரியில் பாட போகிறீங்க. நான் பாட்டு கச்சேரிக்குன்னு எந்த ஆளையும் கூப்பிட்றது கிடையாது. நீங்கள் தான் வந்து என் நாத்தனார் கல்யாணத்துக்கு பாடணும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருந்தே பாட்டு பாடி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு, உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு பாட்டு மட்டும் இல்லடி, டான்ஸுமே சூப்பரா போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவண்டி. அப்படி சொல்லுக்கா மனசாக்கா. அடி சின்ன பொண்ணு, என்னை விட எங்க அம்மா சூப்பரா பாட்டு படிப்பாங்க, அவங்கள ஒரு பாட்டு பாட சொல்லி கேளுங்கடி. அப்படியே அனக்கிலியக்கா, எனக்கு தெரியாம போச்சேக்கா. அம்மா நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்கம்மா. அம்மா அம்மா நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்கம்மா, ஜாலியா இருக்கும்மா. எடி என்னங்கடி என்னைய போய் இப்ப பாட்டு பாட சொல்றீங்க, எனக்கு வெக்கமா இருக்குடி, போங்கடி என்கிட்ட. அம்மா படிங்கம்மா, நீங்கள் தான் சூப்பராக பாடுவீங்கன்னு அன்னைக்கிளி அக்காவே சொல்லுது. நாங்கள் இது வரைக்கும் உங்கள் பாட்டை கேட்டதே இல்லைம்மா. ஒரு பாட்டை எடுத்து விடுங்கம்மா. அம்மா நீங்கள் பாட்டு பாடி நானும் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. அம்மா நானும் அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பாட்டை அடிக்கடி பாடுவீங்களே, அந்த பாட்டை பாடுங்கம்மா, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா. எந்த பாட்டு அன்னைக்கிலே? நீயும் அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் நிறையா பாட்டு பாடுவேன், எந்த பாட்டு அதை சொல்லு. அம்மா அதாம்மா அந்த பாசமலர்கள் படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுவியே, சூப்பராக இருக்குமா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அம்மா மறுபடியும் உங்களை பாட வச்சு அந்த பாட்டை கேட்கணும் போல இருக்குமா. அம்மா படிங்கம்மா. அத்தை அதான் அன்னைக்கிலேயே சொல்லியாச்சே, அப்புறம் என்னத்த அந்த பாட்டை எடுத்து விடுங்கத்த, நானும் கேட்டது போல இருக்கும். நீங்கள் பாடி இது வரைக்கும் நானும் கேட்டதே இல்லைத்த. சரிம்மா சரிம்மா, பாடுறேம்மா. நான் பாட்டு பாடுறேன், உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சா என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. சரிங்கம்மா, எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் சேர்ந்து பாடுறோம். உண்மையாவே சொல்றேம்மா, சூப்பரா பாடுறீங்கம்மா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, நாங்கள் பாடினதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பெருசாகிக்கிட்டே போகுது, அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம ஜவுளி கடை பாத்திர கடையெல்லாம் போவோம், அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.